ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா. இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கான சால்னா பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக வேணும்னா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணால் போதும். பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. புதினாலாம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம், நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்தால் போதும், இல்லைன்னா ஒரு 1.5 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பேனுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம். அரைச்சி செய்யக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும், அதோட திக்னஸும் இருக்கும். இப்போ தான் இதோட ஸ்பெஷல் ரெசிபி வரப்போகுது. ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி வதக்கினதில் மிச்சமாக இருக்காது, ஆயிலே போட்டு சும்மா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுபடட்டும். ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஜீரகத்தூள் இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போவே அந்த அரோமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் இதையும் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் அதே பேன்லேயே ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட அரோமா ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு 10 கருவேப்பிலை இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட மசாலாவோட ஸ்மெல்லு, ரா ஸ்மெல்லாம் போகிற வர நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை ஆட் பண்ணி அதுவும் நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருந்ததில்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவரை நான் எதுலேயுமே உப்பு ஆட் பண்ணல. ஸோ அதுக்காக ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேரு தாங்க சிக்கன் சால்னா, ஆனால் இதுக்கு சிக்கன் ரொம்ப தேவைப்படாது. இப்போ 4 பேருக்கு வைக்கிற 1 லிட்டர் போல் சால்னாக்கு நம்ம ஒரு 200 to 250 கிராம் ஆஃப் சிக்கன் இல்லை போன் பீசஸ் கூட இருந்ததுன்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
வறுத்து வச்சுருந்த தேங்காயும் இப்போ நல்லா சூடாறிடுச்சு. அதையும் இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் கொட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இதில் நம்ம கலந்துக்கலாம். இது அப்படியே குக்கரில் கூட பண்ணலாம். நான் இங்கே பேனில் தான் பண்ணுறேன். ஸோ இதையும் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதில் நம்ம தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீடு இருந்தால் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடரே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதி விடட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வறுத்தரைச்ச சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.